சார் 1938வது வருஷம் நவம்பர் 13 அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெண்கள் மாநாடு ஒன்று நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு குடியரசு இதழில் வந்து வெளியானதை நான் ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் படித்தேன். ஸோ அந்த பெண்கள் மாநாடை வந்து எந்தெந்த மாதிரி பெண்கள் வந்து முன்னிலை நின்று நடத்தினாங்க? தமிழ்நாட்டில் வந்து அப்போ வந்து பெண்களுடைய ஒரு முன்னெடுப்பு அதிகமாக இருந்த ஒரு நேரம் அது. ஏன்னா அப்போ தான் வந்து முதல் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்ருக்க காலகட்டம் 1937-38 அப்படிங்கிறது. அது 38 வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கிற நேரம். அதில் பல பெண்கள் வந்து பங்கெடுத்த ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் சுயமரியாதை இயக்கத்தில் பெண்கள் வந்து நிறையா பங்கெடுக்கிறாங்க. அந்த பக்கம் காங்கிரஸில் வந்து சுதந்திர போராட்டத்திலையும் பெண்கள் பங்கெடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெண்களுடைய மெதுவாக அது வரக்கூடியது. அதில் வந்து சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய இது வந்து கொஞ்சம் சிந்தனைகள் முற்போக்காக இருக்கும். இந்த பெண் அடிமைத்தனம், காலம் காலமாக பெண்கள் ஒடுக்கப்படுவது, இதற்கெல்லாம் எதிராக கல்வி பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அவங்களோட உரிமைகள் மதிக்கப்படணும் அப்படிங்கிற வந்து தான் அந்த தமிழ்நாடு பெண்கள் மாநாடுங்கிறது நடக்குது. அதுக்கு தலைமை ஏற்றவங்க வந்து நீலாம்பிகை அம்மையார். அவங்க யாருன்னா தமிழறிஞர் மறைமலையடிகளுடைய மகள். ஆமாம், தனித்தமிழ் இயக்கத்தை அவர் நடத்தினார் மறைமலையடிகள். அவங்க இருக்காங்க. அதே மாதிரி அதில் வந்து கொடியேற்றினவங்க வந்து அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பட்டியலின சமூகத்தில் ஒரு முக்கியமான தலைவர். அவங்க பெண் தலைவர். அவங்க கணவர் சிவராஜும் அது மாதிரி அவரும் சென்னை மேயராகலாம் இருந்தவர். அவரும் ரொம்ப முக்கியமானவர். அது மட்டும் இல்லை, அன்னை மீனாம்பாள் வந்து அவங்க எப்படின்னா அம்பேத்கர் அவர்களோட அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து ஒரு உடன்பிறவாத தங்கை மாதிரி. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இதிலெல்லாம் இணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு முக்கியமானவங்க. அப்புறம் டாக்டர் தருமாம்பாள் அதில் இருக்காங்க. அவங்க இதில் ஒரு முக்கியமானவங்க. இப்படி பெண்கள் பல பேர் அதில் கலந்துக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அந்த மாதிரி வந்து நாராயணி அம்மையார், பண்டித நாராயணி அம்மையார், பார்வதி அம்மையார் இவங்களாம் இருக்காங்க. அதில் வந்து சரஸ்வதி அம்மையார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து கலைமகள் அம்மையார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த மாதிரி வேணால் பேர்கள். மலர்வது முகத்தம்மையார் இப்படி வந்து அதில் வந்து புஷ்பவதி அப்படிங்கிறது. புஷ்பவதி அப்படின்னா புஷ்பங்கிறது பூ தெரியும். வதின்னா வதனம். அது அப்போ வந்து மலர் முகத்தம்மையார் அப்படின்னு பேர். அந்த தமிழ் உணர்வு. ஆமாம். அடுத்து வந்து அந்த பெண்களுக்கான உரிமை, இதையெல்லாம் முன்வைத்து தான் அந்த மாநாடு நடந்தது. ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான மாநாடு. அதுதான் அதுக்கு அதில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ஆக்சுவலாக வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பெண்கள் நடத்தின ஒரு மாநாட்டில் அவருக்கு வந்து பெரியார் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அதாவது பெண்கள் நடத்தின மாநாட்டில் ஒரு ஆணுக்கு வந்து பெரியார்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த மாநாட்டோட சிறப்பே அதுதான். இந்த பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்ட நாள் அப்படிங்கிறது தான் நவம்பர் 13 ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் கேட்குறது கரெக்ட். நடக்கிறது தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு. எல்லாருமே நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கிறவங்க எல்லாம் பெண்கள் தான். அங்கே வந்து ஏன் ஒரு ஆணுக்கு அந்த பட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப பெண்களுக்கான உரிமைகளை வந்து வலிமையாக எடுத்து சொன்னவர் பெரியார். சுயமரியாதை இயக்கம் அதை தொடர்ந்து பண்ணுது. அவங்களோட ஒவ்வொரு நிகழ்வுலையுமே பெண்களுக்கான முக்கியத்துவம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்க வரலாற்றிலேயே எடுத்துட்டிங்கன்னா நீதி கட்சி தொடங்கும் பொழுதே அலமேலு மங்கை தாயாரம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த தொடக்க நிகழ்வுலேயே இருக்காங்க. எல்லாம் ஆண் தலைவர்களுக்கு நடுவில் அவங்களும் இருந்து பண்ணுறாங்க. பெண்களுக்கான உரிமை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு 1929 சுயமரியாதை மாநாடு, செங்கல்பட்டு முதல் மாகாண மாநாடு சுயமரியாதை மாநாட்டிலேயே பெண்களுக்கான சொத்துரிமையிலேருந்து எல்லா தீர்மானங்களையும் பெரியார் வந்து முன்வைக்கிறார். அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கான சொத்துரிமை மட்டும் இல்லை, அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து இராணுவத்தில் காவல்துறையிலலாம் அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும், எல்லா பணியிடங்களிலும் அவங்க வரணும் அப்படிங்கிறார். அப்புறம் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, அதுக்கு என்ன நீ வந்து ஒரு ஏதாவது ரெகக்னைஸ் பண்ணுறியா அதை அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. குடும்பம் அந்த மாநாட்டில் கேட்குறோம். அந்த அந்த தொடர்ச்சியாக அவர் ஒவ்வொரு இதாக நான் சொல்கிறது 25 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டதுலேருந்து 29 போடுற முதல் மாகாண மாநாட்டிலையும் சரி, அதை தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் இதை வந்து பெரியார் முன் வச்சுக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் குடியரசில் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்பார். பெண்களுக்கான படிப்பு, பெண்களுக்கான கல்வி அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிறத அவர் அதை வந்து என்ன காரணத்தினால பெண்கள் இப்படி இருக்காங்கங்கிறத அவர் புத்தகமாகவே வெளியிடுறார். அதனால் வந்து பெண்களுக்கான குரலை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் பெரியார் ஒன்று சொல்லுவார், எங்காவது
எலிகளுக்கு பூனையால் விடுதலை கிடைக்குமா, எங்காவது பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தினருக்கு பார்ப்பனர்களால் விடுதலை கிடைக்குமா, அப்படியே என்றாலும் கூட ஆண்களால் ஒருபோதும் பெண்களுக்கு விடுதலை கிடைக்காது, அது பெண்கள் தான் அடையணும் அப்படிங்கிறத ரொம்ப துணிச்சலாக சொல்லக்கூடியவர். அப்போ அது மட்டுமல்லாமல் இதை பேசுகிறது தீர்மானம் போடுறது மட்டும் இல்லை, அவங்களுடைய மாநாடுகள் நடக்கும் பொழுது சுயமரியாதை மாநாடு நடக்குதுன்னா அதில் அவங்க அந்த அழைப்பிதழ் அந்த நோட்டீஸ்லேயே போட்டுருவாங்க, இதில் கணவனை இழந்தவர்கள், கைம்பெண்கள், உதவிகள் வரலாம் மென்ஷன் பண்ணி அவங்க வரலாம். ஏன்னா அப்போல்லாம் அவங்களெல்லாம் சமூகத்தில் என்ன வச்சுப்பாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க வரலாம். அவரோட இதே என்னன்னா பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு பெண்கள் யாரும் விரும்பி அந்த இடத்துக்கு போகிறதில்ல, அவங்க இந்த சமூக சூழல் தான் அவங்கள தள்ளப்படுது அல்லது சுரண்டப்படுகிறார்கள், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். அப்படியாக புறக்கணிக்கப்படுகிறவர்கள்லாம் வாங்க இங்கே அப்படின்னு அவர் சொல்லுவார். அவங்களுக்கான முக்கியத்துவம், அவங்க சமைக்கிறது, அது மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுறது, இந்த மாதிரி இவங்களுக்கு தனி இடவசதி உண்டு அப்படின்லாம் அவர் எப்பொழுதுமே ஆமாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 100 ஆண்டு இப்போவே அது இல்லைன்னா அப்போ யோசிச்சிருக்காருன்னா எவ்வளோ அப்போ யோசித்தது மட்டும் இல்லை, அதை மாநாட்டில் செயல்படுத்துவார். அப்போ தொடர்ச்சியாக வரும்பொழுது தான் இவங்க பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த மாநாட்டில் அப்போ அவரை பெரியார் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலர் குறிப்பிடுவாங்க. அப்போவே அவரே ஈவே ராமசாமி என்கின்ற நான் இந்த சமுதாய பணியை நான் என் தோள் மீது போட்டுக்கொண்டு செய்கிறேன். இதற்கு அதாவது இந்த திராவிட சமுதாயத்தை மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற்றுவதற்காக இந்த பணியை எடுத்துக்கிட்டேன். இதுக்கான தகுதி எனக்கு இருக்கா, யோக்கியதை இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இதை செய்ய வேறு யாரும் முன்வராத காரணத்தினால நான் இதை எடுத்து நான் செய்கிறேன்னு அப்படி வெளிப்படையாக சொல்லிட்டு வந்தவர். அவர் அந்த பணிகளை செஞ்சிகிட்டு இருக்கும் பொழுது அவரை பெரியார்னு சொல்கிறவங்களும் உண்டு, அவர் சில தலைவர்களை பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வஉசி அவர் வஉ சிதம்பரம் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழர். அவர் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு, பிரிட்டிஷ்கார ஆட்சியில் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கைங்கிறது, அதன் பிறகு ஒரு பல ஆண்டுகள் 14-15 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அவருடைய அந்த 2வது பகுதி அப்படிங்கிறது நாமெல்லாம் யோசிக்கவே முடியாத ஒரு வறுமைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப சோகமான நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இவர் சில இடங்களில் சுயமரியாதை இயக்க மேடைகளில் அல்லது நீதி கட்சி மேடைகளில் வஉசி பங்கெடுக்கிறார். சில கூட்டங்களில் அதில் கலந்துக்கிட்டு பேசுகிறார். அதில் உறுப்பினராக இருந்தார் அப்படிங்கிறதில்ல, அதில் பேசுகிறார். அப்போ பெரியார் அப்படின்னு வஉசியை பெரியார் சொன்னார். அது மாதிரி சில தலைவர்களை அவரும் சொல்லியிருக்கார். பெரியார் இன்னும் சிலரையும் குறிப்பிட்டு அவர் மாதிரி சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நிலையில் தான் இவரையும் அது மாதிரி குறிப்பிடுறது உண்டு. அதை இனிமேல் அவரை அப்படி தான் அழைக்கணும், அதுதான் அந்த தீர்மானம். அதாவது இந்த பெண்களுக்காக இந்த இதில் பாடுபடக்கூடியவர்கள் ஈவே ராமசாமி போல வேறு யாரும் இல்லை என்பதாலும் இந்த தென்னிந்தியாவிலேயே அவரை போல செயல்படக்கூடியதற்கும் சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை இனி அந்த பெரியார் அப்படிங்கிறது தான் அவரை அழைக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் தீர்மானம். அதுக்கப்புறம் அது இருக்குது 20-23 தீர்மானம் இருக்குது. இதில் முதல் தீர்மானங்கிறது அது ஒரு முக்கியமான தீர்மானம். இப்போது அதில் நிறைய தீர்மானங்கள் நானும் படித்தேன். ஹிந்தி எதிர்ப்பு ப்ளஸ் விதவைக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும், அந்த மாதிரி நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்கு. பெண்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்களா, அது எதெல்லாம் சட்டமாக இருக்குது? அதில் நீங்கள் அதில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானங்களை பார்க்கும் பொழுதே அதில் முதல்ல அதை நான் சொன்ன மாதிரியே அது இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டம். அதனால் பெரியாரும் அந்த போராட்டத்தை வலிமையாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கார். இவங்க இந்த மாநாடு நடத்துகிற நேரத்தில் அந்த தீர்மானத்தில் ஒரு முக்கியமான தீர்மானம் ஈழத்து அடிகள், சிவானந்த அடிகள், அவர் அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா, இவங்கெல்லாம் சிறைப்பட்டிருக்காங்க. அப்போ அண்ணா முதல் ஒரு பொது வாழ்க்கையை சிறைக்கு சென்றதுங்கிறத இந்த 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தான் சென்னையில் கத்தீட்ரல் சாலையில் அவர் பேசினது மக்களை தூண்டி விட்டுட்டார், கிளர்ச்சியை தூண்டி விட்டார்னு சொல்லி வழக்கு போட்டு அவரை சைதாப்பேட்டை சப்ஜெயிலில் வச்சிடுறாங்க. அப்போ அவங்க அது மாதிரி கைது செய்யப்பட்டவர்களுக்கெல்லாம் இவங்க அந்த கைது செய்ததை கண்டித்து அவங்கள விடுதலை பண்ணணுங்கிறத சொல்கிறாங்க. இந்த பெண்கள் மாநாட்டில் அண்ணாவின் துணைவியார் ராணி அம்மையாரும் அதில் அவங்களும் பங்கெடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பலரும் இருக்கும்பொழுது அதில் பெண்களுக்கான விஷயத்தில் அவங்க சொல்கிறது முதல்ல அவங்களுக்கு அந்த ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு சிந்தனை வரணும் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, மனவினை, அதாவது திருமண நிகழ்வுகளில் புரோகிதம் கூடாது, அது எளிமையாக செலவுகளும் கூடாது, சிக்கனமாக இருக்கணும். இந்த ரெண்டையும் முன் வைக்கிறாங்க.
அந்த மாதிரியான வீண் செலவுகள் இல்லாமல், புரோகிதம் இல்லாமல் எளிமையான முறையில் அந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது. அதுதான் பின்னாடி சுயமரியாதை திருமண சட்டம்னு அண்ணா ஆட்சி வந்த பிறகு 1967-68 அது வந்து நமக்கு வந்து நிறைவேறுது. அதே மாதிரி வந்து பெண்களுடைய கல்வியை பற்றி இதில் சொல்கிறாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி விதவைகள், அவங்களுக்கு இளம்பெண் மறுமணம், அது வந்து அதெல்லாம் நமக்கு வந்து இங்கே வந்து அதுக்கெல்லாம் ஊக்கத்தொகை வழங்கி அதெல்லாம் நம்ம பண்ணுறது. கலப்பு மனம் பற்றி அதில் பேசுகிறாங்க. இங்கே இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அது இது பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஆணவ படுகொலை அந்த இடத்துக்குலாம் நம்ம வந்திருக்கிறோம். அந்த காலங்கள்லையும் பார்க்குறோம், இன்னமும் தொடர்ச்சியாக நடந்தாலும். ஆனாலும் இது ஏன்னா இது வந்து சாதி, அதில் சொல்லுவாங்க சாதி தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தடையாக இருக்குது. கல்வி கற்பதிலிருந்து முன்னேற்றம் வரைக்கும் சாதி தடையாக இருக்கனால சாதி பேதமற்ற சமுதாயம் அமையணும் அப்படிங்கிறதும் அதில் ஒரு தீர்மானம் இருக்கும். அப்போ கலப்பு மனம், சாதி சமயமற்ற பேதமற்ற ஒரு சமுதாயம், விதவைகளுக்கு அதாவது கைம்பெண்களுக்கு மறுமணம், பெண்களுக்கான கல்வி, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று தொடர்ச்சி தான். அப்போ இது எல்லாம் அவங்களுக்கான உரிமைகள்னு வரும்பொழுது, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் போட்ட அந்த பெண்களுக்கு சொத்து உரிமை, அது மாதிரி வந்து இராணுவத்தில் போலீஸில் எல்லாம் வேலையில் இருக்கணுங்கிறதுக்கு, இப்போ இன்றைக்கி காவல்துறையில் பெண்களை வந்து அப்போவே 1970களிலேயே கலைஞர் வந்து அதுக்கான தனிப்பிரிவை உருவாக்கினார். பின்னாடி அனைத்து மகளிர் காவல் நிலையம் வரக்கூடிய அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி ஐபிஎஸ் அதிகாரிகள், ஏன் டிஜிபியாகவே பெண்கள் வாய்ப்பெல்லாம் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. எனவே அந்த மாதிரியான அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது ஏறத்தாழ ஒரு 95 ஆண்டுகளான நிலையில் நம்ம இந்த பட்டம் கொடுக்கப்பட்டு தீர்மானம் போடப்பட்டு எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியான பயணமும் அதில் வந்து இருக்குது. ஏன்னா இதில் கலந்துக்கிட்ட பல பேர் வந்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டவர்கள், சிறைக்கு போனவங்க இருக்காங்க. அதனால் அந்த மாநாடு வந்து பெரியாருக்கு பட்டம் கொடுத்தது அப்படிங்கிறதும் இன்றைக்கி அது பெரியார் அப்படின்னு அவர் வந்து எல்லா இடத்துலையும் அது பெரியாருங்கிற சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எப்பொழுதுமே அது ஒரு ஃபயராக இருக்குது, அது தேவைப்படுது. எப்பெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு இருள் சூழுதோ அல்லது வந்து வேறு மாதிரியான ஒரு குப்பைகள் வந்து கொட்டப்படுதோ, வேறு குப்பைகள் வந்து இங்கே கொட்டப்படும் பொழுது அதெல்லாம் எரிக்கணும் அப்படின்னாலோ அதுக்கு வந்து அந்த ஃபயர் தேவைப்படுது. அதே மாதிரி தீமையான கருத்துகள் வரும்பொழுது அது தேவைப்படுது. அந்த பெரியார் அப்படிங்கிற சொல் அதுலேருந்து பயன்படுத்தப்பட்டு அப்புறம் பெரியார் ஈவே ராமசாமி அப்படின்னு எழுதுறது, பெரியார் ஈவேரா அப்படின்னு எழுதுறது, அப்புறம் தந்தை பெரியார் அப்படிங்கிறது, பகுத்தறிவு பகலவன் பெரியார் அப்படிங்கிறது. அதன் பிறகு அவரை வந்து எல்லாருமே வந்து பெரியார் அப்படின்னா இன்றைக்கி வந்து யாராவது வந்து அது ஒரு வன்மமாக இல்லை கொச்சையாக படுத்தணுங்கிறதுக்காக அவர் பேரை சொல்லிட்டு சில பேர் அலைவாங்களே தவிர, பொதுவாக வந்து பொதுமக்கள்கிட்ட பெரியார் அப்படின்னா அவர்ப்பா அப்படிங்கிறது வந்து இருக்கிறத. அது என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்கள் மாநாட்டில் ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பட்டம் அப்படிங்கிறது, அவர் எந்த அளவுக்கு அதில் உண்மையாகவும் அக்கறையாகவும் முனைப்பாகவும் செயல்பட்டார், அதை எப்படி செயல்படுத்தி காட்டினார் அப்படிங்கிறத